19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்தியா இந்த கோப்பையை வெல்வது இது 6வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிம்பாப்வேயின் ஹராரேவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதிரடி ஆட்டக்காரரான வைபவ் சூரியவன்ஷி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். வெறும் 80 பந்துகளில் 15 பவுண்டரி 15 சிக்சர்களுடன் அவர் 175 ரன்கள் குவித்தார். கேப்டன் ஆயுஷ் மத்ரே முக்கியமான 53 ரன்களையும் அபிகியான் குண்டு 40 ரன்களையும் சேர்த்தனர். இதன் மூலம் இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 411 ரன்கள் என்ற பிரம்மாண்டமான இலக்கை எட்டியது. இங்கிலாந்து தரப்பில் ஜேம்ஸ் மிண்டோ 3 விக்கெட்டுகளையும், செபாஸ்டியன் மார்கன் மற்றும் அலெக்ஸ் கிரீன் தலா 2 விக்கெட்டுகளையும், மேனி லம்ஸ்டன் 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். 412 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலுடன் இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து 40.2 ஓவர்களில் 311 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இங்கிலாந்து வீரர் கேலப் வால்க்னர் அதிகபட்சமாக 115 ரன்கள் எடுத்தார். பென் டாக்கின்ஸ் 66 ரன்கள் எடுத்தார். இந்திய தரப்பில் RS அம்பரீஷ் 3 விக்கெட்டுகளையும், தீபேஷ் தேவேந்திரன் மற்றும் கனிஷ்க் சௌஹன் தலா 2 விக்கெட்டுகளையும், கிலன் பட்டேல் மற்றும் ஆயுஷ் மத்ரே தலா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். ஆயுஷ் மத்ரே தலைமையிலான இந்திய அணிக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாகும். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரன்கள் அடிப்படையில் இதுவே மிகப்பெரிய வெற்றி வித்தியாசமாகும். அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வைபவ் சூரியவன்ஷி ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் என 2 விருதுகளையும் வென்றார்.